ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் ஹஸ்பண்டும் மகாராஷ்டிரால இருக்க மகாபலேஷ்வருக்கு ட்ரிப் போயிருந்தோம். அங்க ஒரு டேபிள் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு போயிருந்தோம். 4500 ஸ்கொயர் ஃபீட் அது. நடந்து போய் அந்த இடம் ஃபுல்லா சுத்தி பார்க்க முடியாது. ஹார்ஸ்ல மட்டும் தான் சுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா சாம்பிளுக்கு வாங்க, வந்து பாருங்க அப்படின்னு ஒரு ஹார்ஸ்ல எங்கள ஏத்திட்டு போனாங்க. அப்புறம் கப்பிள்ஸ்க்கு வந்து 8000 சொல்லி கேட்டிருந்தாங்க. பார்கெனிங் பண்ணி நாங்க 4000க்கு பேசி, அந்த டேபிள் லேண்ட ஃபுல்லாவே அந்த ஹார்ஸ்லயே சுத்தி பார்க்குறதுக்கு முடிவு பண்ணிட்டு, நாங்க அந்த ஹார்ஸ்ல சுத்தி பார்க்க கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் காட்டுனாங்க. ஒன் ட்ரீ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு, அந்த ஃபுல் மலையிலேயே அந்த ஒரே ஒரு மரம் மட்டும் தான் முளைச்சிருந்துச்சு. 4500 ஸ்கொயர் ஃபீட்டையும் ஹார்ஸ்லயே ஒரு 1 ஹவர் ரைட் பண்ணி மொத்த ஏரியா சுத்தி காட்டியிருந்தாங்க. 2வது வியூ பாயிண்ட் வந்து பேராகிளைடிங் வியூ பாயிண்ட்டுன்னு ஒண்ணு காட்டுனாங்க. 3 வந்து அ அஞ் ப பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட கால் அடையாளம் அங்க இருந்துச்சு. அத வந்து காட்டுனாங்க. 4த் ஸ்பாட் வந்து ஒரு லேக் காட்டுனாங்க. இதான் அந்த லேக்கு. இங்க வந்து சென்னை எக்ஸ்பிரஸ்ல தீபிகா படுகோனா வந்து டான்ஸ் ஆடியிருந்தாங்களாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டைகர் கேவு, அதுக்கப்புறம் பாண்டவாஸ் கேவுன்னு சொல்லிட்டு 2 கேவ் கூட்டிட்டு போய் காட்டுனாங்க. அந்த பாண்டவாஸ் கேவ்ல தான் வந்து பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் மறைந்து வாழ்னாங்களாம். அப்புறம் மேல இருந்து பார்க்க இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப அழகா இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு 1 ஹவர் ஹார்ஸ் ரைடு முடிச்சுட்டு கூட்டிட்டு வந்து வெளியில விட்டுட்டாங்க. இதுக்கு 4000 வேற ஆச்சு. என்ன கேட்டா, இந்த ஹார்ஸ் ரைடு வந்து 4000க்கு அவ்வளோ ஒர்த் இல்ல. இந்த இடத்த ஃபுல்லா நடந்தே சுத்தி பார்த்துடலாம். நல்லா நடக்க முடிஞ்சவங்களா இருந்தா. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். see you in next வீடியோ.